வாழ்க்கையே போர்க்களமாக தான் இருக்கும். உடல் நலன் சார்ந்த குறைபாடுகள், ராகு அப்படின்னாலே ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் டிசார்டர்ஸ், செலவு அப்படின்றது நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரில் கண்டோம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கையில் யார் கூடயும் பேச பிடிக்காது, யார் கூடயும் பழக்க பிடிக்காது, நம்ம கடல் தாண்டி போய் வேலை செய்யறது, இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறது. மீன ராசி அன்பர்கள், பொதுவாக மீனம் உங்களுக்கு வந்து பாருங்கள் சனி பெருசாக ஃபேவராக இல்லை, ஆனால் அதுக்கும் நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கோம், கவலைப்பட வேண்டாம். இப்போ ராகு கேதுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ராகு பகவான் 12ஆம் பாவம், கேது பகவான் 6ஆம் பாவம். பொதுவாக ராகு பகவான் 12ஆம் பாவம் அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையே போர்க்களமாக தான் இருக்கும். இந்த பரமபதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சிவராத்திரி போது கண் விழிக்கும் போதெல்லாம் பரமபதம் விளையாடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரியும். அதில் பெரிய ஏணி இருக்கும், பெரிய பாம்பு இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, சின்ன 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 ஏணியாக ஏறி போவாங்க, பெரிய பாம்பில் சர்ன்னு வந்து உட்காந்துருவாங்க, கீழே வந்து உட்காந்துருவாங்க, இறங்கிடுவாங்க. சிலர் வந்து பாருங்கள் ஏறும் போதே ஏறுவாங்க, சின்ன பாம்பில் இறங்குவாங்க, ஏறும் போதே சின்ன பாம்பில் இறங்குவாங்க. சிலர் வந்து பாருங்கள் கீழேருந்து 4 காயின் போடுவாங்க, பெரிய ஏணியில் ஏறி போய் உட்காந்துருவாங்க. இந்த பரமபதம் அந்த கண் விழிக்கிற நாளில் எதுக்கு விளையாட சொல்கிறது அப்படின்னா, வாழ்க்கைன்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் விளையாட சொல்கிறது. ஆக 12 ராகு அந்த மாதிரி பரமபதம் மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் ஏற்படுத்துவோம். இது உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு என்ன பாவத்தில் இருக்கா, என்ன தசை நடக்குது, அவனுக்கு வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கான், லக்னாதிபதி எப்படி இருக்கான், திரிகோணத்தில் இருக்கானா, மூலத்தில் இருக்கானா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுபனோட பார்வை இருக்கா, அசுபனோட பார்வை இருக்கா அப்படின்றத பொறுத்து மாறுங்க. ஆனால் பொதுவாக 12 ராகு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ், உடல் நலன் சார்ந்த குறைபாடுகள், ராகு அப்படின்னாலே ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் டிசார்டர்ஸ், ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோய்களை இன்னும் அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோட்ச விரயஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மருத்துவ செலவு அப்படின்றது நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரில் கண்டோம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸை வந்து பெருசாக நம்புறது அப்படின்றது வேண்டாம். தேவையில்லாத ஊதாரித்தனமான செலவு, லாவிஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் வேலையில் முழுமையான திருப்தி அப்படின்றது இருக்காது. இதெல்லாம் பொதுவாக 12 ராகு இருக்கிறதுனால. ஆனால் நான் முன்ன சொன்ன மாதிரி ராகுவும் சுயஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் இதெல்லாம் நடக்கும். ஆனால் மீனம் ஒரு விஷயத்தில் ஆறுதலாக இருங்க. எப்படி அப்படின்னா, ராகு 12ஆம் பாவத்தில் இருந்தாலும் குருனோட விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை ராகு மேலே பதியுது. அப்போ இதெல்லாம் 100% நடக்கணும் அப்படின்னு விதி இருந்தாலும் ஜஸ்ட் 10% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கவலையப்பட வேண்டாம். அந்த 10% வேலை நீங்கள் செய்கிற வேலையில் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ வந்து சனியும் ஃபேவராக இல்லை அப்படின்றதுனால இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய மாட்டீங்க. பட் பியாண்ட் தட் ஜென்ம சனி நம்மளுக்கு ஒரு கிறுக்கு பிடிக்கிற மாதிரி வரைக்கும் ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் அதெல்லாம் ஏற்படுத்தும். பியாண்ட் தட் நம்ம வந்து பாருங்கள் இந்த சனியை வந்து பசிஃபை பண்ணுறதுக்கு குரு நல்லா இருக்கார் 1 வருஷம். பட் பியாண்ட் தட் ராகுவையும் பசிஃபை பண்ணுறதுக்கு பெருசாக பசிஃபை பண்ணணும்னு இல்லை, மைல்டாக பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈசன் கோயிலுக்கு போங்க. நம்ம வந்து வாரந்தோறும் சோமவார ஈஸ்வர தரிசனம் அப்படின்வாங்க. அதாவது திங்கட்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க, சிவனை தரிசனம் பண்ணுங்கள். சிவனை பெருசாக வழிபாடு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. ஈசனை போயிட்டு ஈசன் கோயிலில் உங்களுக்கு மனசு லைக்கில், ஏன்னா ஜென்ம சனி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், பெருசாக வந்து மனசு லைச்சி எதுலையும் செய்ய மாட்டேங்க. மனசு லைக்குதுன்னா லைச்சி செய்யுங்க. இல்லைன்னா கோயிலில் போய் கம்முன்னு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு ஈசனை பார்த்துட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், பெருசாக எதுவும் செய்யணும் அப்படின்றதுல. இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கும். இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை காணாமல் போகும். இது ராகுக்குன்னு சொல்லணும் நான், ஏன்னா ராகு மேலே குருனோட பார்வை இருக்குது. ஸோ நம்ம பெருசாக அவனை பற்றி யோசிக்க வேணாம். பொதுவாக சனிக்கும் சேர்த்து சொல்கிறேன் நான், ஓகேங்களா? இது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். சரி, அதுக்கப்புறம் கேது 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேது, அவன் மேலே குருனோட பார்வை இல்லை. இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேது இருக்குது, சுய ஜாதகத்தில் கேது நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள் கடனை சுயஜாதகத்தில் கேது நல்லா இருக்காரு, கேது தசை நடக்குது, ஃபாரினில் போவீங்க, ஃபாரினில் வேலை செய்வீங்க, கடனெல்லாம் அடைச்சிடுவீங்க, நோயிலேருந்து நிவாரணம் விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கும், எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க, பேச்சு திறமை அதிகமாகும், இதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள் அமானுஷ்யமான விஷயங்களில் நம்மளுக்கு ஆர்வம் அப்படின்றது அதிகரிக்கும், ஆன்மீகத்தில் ஆர்வம் அப்படின்றது அதிகரிக்கும். கேது அப்படின்னாலே வந்து பாருங்கள் ஒரு ஆன்மீக கிரகம் அப்படின்னே சொல்லலாம். அவனுக்கு சுவாமி கும்பிட்றது நிறைய பிடிக்கும். நம்ம இறை வழிபாடு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவான். அது வந்து பேயா, சாமியா, பூதமா, இதை மாதிரி நிறைய விஷயம். முக்கியமாக வந்து பாருங்கள் கடவுள் வழிபாடு அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். தீர்த்த யாத்திரை போகிறது, சுவாமி கும்பிட்றது, இதெல்லாம் வந்து சுய ஜாதகத்தில் கேது நல்லா இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு விட்டேத்தியான ஒரு வாழ்க்கையில் யார் கூடயும் பேச பிடிக்காது, யார் கூடயும் பழக்க பிடிக்காது, யாரோட வந்து மிங்கிள் ஆக பிடிக்காது. நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வரலாம்,
நம்ம வந்து பாருங்க நல்லா இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க நம்மளுக்கு துரோகம் செய்வாங்க. நம்மளோட சர்வன்ட்ஸ் ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட வேலை செய்வாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து துரோகம் செய்வாங்க. நம்மளுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து வேலையை விட்டு போயிட்டு நம்மளோட எதிராளிகள் கூட போயிட்டு கை சேர்ந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்குது அப்படின்போது சுய ஜாதகத்தில் கேது நல்லா இருக்காரு, கேது தசை நடக்கலை. அப்போ நம்மளோட மனோபலம் மனோதைரியம் அப்படின்றது அதிகமாகும். நான் முன்னமே சொன்ன மாதிரி நோய், எதிரிகள், கடன் இதெல்லாம் காணாமல் போயிடும். புகழ் அதிகரிக்கும், செல்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் போயிட்டு நம்ம வேலை செய்கிறதுக்கான ஒரு பிராப்தம் ஏற்படும். நல்லா இல்லைன்னா அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ரஜோ பயம், ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் வரும். நல்லா இருக்குது அப்படின்னா ஃபாரினில் போய் நம்ம நல்லா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பிராப்தம். ரொம்ப நாளாக நான் மீனுங்க ரொம்ப நாளாக வந்து பாருங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். வீசா கிடைக்கவே இல்லை. இது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம கடல் தாண்டி போய் வேலை செய்யறது, இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறது, சொத்து பத்து வாங்குறது, இதெல்லாம் ஜென்ம சனியில் சாத்தியமாக கேது கொடுக்கறது. பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது சனி வந்து விதி கிரகம். ஒருத்தன் ஜாதகத்தில் சனி நல்லா இருக்குது அப்படின்னா அவன் விதி நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சனியை விட பவர்ஃபுல் ராகு, ராகுவை விட பவர்ஃபுல் கேது. அவன் ஞான கிரகமாக இருந்தாலும் ராகுவை விட பவர்ஃபுல் கேது. சுய ஜாதகத்தில் கேது நல்லா இருக்காரு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அதுக்கும் மேலே இப்போ கேது 6ஆம் பாவம் அப்படின்றதும் பெரிய ஒரு இம்பேக்ட் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா, நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். மீனம் இப்போ பொதுவாக வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னு ஆன் தி ஹோல் உங்களது வந்து சொல்ல முடியாது. குரு ஒருத்தர் நல்லா இருக்கார், சுககுருவாக இருக்கார். ராகு இது ஓகே, பிரச்சனை இல்லை. ஏன்னா ராகு வந்து உங்களை கெடுக்க மாட்டான், புரியுதுங்களா. கேதுவும் சுய ஜாதகத்தை நல்லா இருக்காருன்னா பெருசாக கெடுக்க மாட்டான். ஆனால் என்ன இருந்தாலும் மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் எப்படின்னா நிதானமாக, பொறுமையாக, அமைதியாக, அதிக இறை வழிபாடோடு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே நான் சொன்ன மாதிரி பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கை அப்படின்றது அப்படியே வந்து மாறும் அப்படின்றது உண்மை வந்துங்க. உண்மை அப்படின்னு சொன்னால் சாதாரண உண்மை கிடையாதுங்க, 100% உண்மை. அதுக்கும் மேலே பரமேஸ்வரனை வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா காலபைரவனை வழிபாடு பண்ணுங்க. காலபைரவனை வழிபாடு அப்படின்றது காலபைரவ அஷ்டகம் சொல்லி நம்ம வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் நம்ம வந்து பாருங்கள் தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி இப்படிலாம் யோசிக்க வேண்டியதே இல்லை. உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, சண்டே தான் லீவ் இருக்குது அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் ஒரு சண்டே நீங்கள் என்ன பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போயிட்டு நம்ம வெறும் கையோடு போகிறத விட காலபைரவன் கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணலாம், காலபைரவன் கோயிலுக்கு போகலாம். இல்லை எல்லா ஈசன் கோயில்லையும் காலபைரவர் சன்னதி அப்படின்றதுக்கும் பெரிய கோயிலெல்லாம் இப்போலாம் சின்ன சின்ன கோயிலே கூட காலபைரவரை வைக்கிறாங்க. நிறைய பேர் காலபைரவரை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்றதுனால. அப்போ அவருக்கு என்ன பண்ணுங்க, ஒரு புளியோதரை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. முடியும் அப்படின்னா 1 கிலோ செய்யுங்க, முடியாது அப்படின்னா 1/2 கிலோ செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. அந்த புளியோதரையில் நம்ம வந்து பாருங்கள் தனியா, எள்ளு, பெருங்காயம் எல்லாம் வந்து வறுத்து தூள் பண்ணி போடுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அதில் எள்ளு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க, இது கொள்ளு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கருப்பு உளுந்து இதெல்லாம் வறுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களை பசிஃபை பண்ணுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எள்ளு கண்டிப்பாக மறக்காமல் போடுங்க, கருப்பு எள்ளு. பொதுவாக உங்களுக்கு ஜென்ம சனி அப்படின்றதுனால எள்ளு சாதம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தானம் கொடுக்க சொல்லுவோம். ஆனால் எள்ளு சாதம் யார் இப்போ கொடுத்தாலும் மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எள்ளு சாதம் கொடுக்கும்போது உங்கள் ஜென்ம சனி வந்து என்ன பண்ணுவார், நேராக போயிட்டு அவங்களுக்கு ஜென்ம சனியாக மாறிடுவார் அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. அதனால் வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், புளியோதரை நிவேதனம் அப்படின்றது நிவேதனம் பண்ணியும் நீங்கள் வீட்டிலேருந்து நிவேதனம் பண்ணியும் கொடுக்கலாம். இல்லை கோயிலே காசு கொடுத்தா அவங்களே காலபைரவருக்கு நிவேதனம் பண்ணி அவங்க வந்து கொடுப்பாங்க, அப்படியும் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு அவ்வளோலாம் முடியாது அப்படின்னா வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு, முடியும்னா பெரிய தட்டில் நீங்கள் தானம் கொடுங்க. முடியாது அப்படின்னா சின்ன சின்ன தொன்னைகளில் தானம் கொடுங்க. நிறைய நல்லது அப்படின்றது நடந்துடும். உங்களுக்கு எந்த கிரகங்களும் பெருசாக உங்களை வந்து பார்த்திங்கன்னா கெட்டதே செய்ய மாட்டாங்க காலபைரவனோட அனுகிரகத்தினால அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.